members of members of the press, dignitaries of the dice. I wish the team Ka a grand success. On this day, I take the opportunity to honor Mr. Saravanan, PR of the film, and wishing him a grand success. எல்லாருக்கும் வணக்கம். மனோன் வந்து என்னோடய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருந்தார். உதயம் NH4 ஒர்க் பண்ணார். அப்போ எனக்கு பழக்கம். அப்போவே வந்து அவர் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணுவார். அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், பைலிங்குவல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார். பைலிங்குவல்னால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் படம் முடிச்சுட்டு அவர் சொன்ன இது பார்க்கும்போது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு அதுக்காக படம் ட்ரெய்லர் பார்த்தப்போ வந்து காம்ப்ரமைசஸும் ரொம்ப பண்ணிக்காத மாதிரி தான் தெரிஞ்சது. ரொம்ப காம்ப்ரமைசஸ் பண்ணிக்காமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ண மாதிரி இருந்தது. அண்டு ட்ரெய்லரை பற்றி சொல்லணும்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு இன்ட்ரீக் இருந்தது. அதில் என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறம் குறிப்பாக அந்த ட்ரெய்லரில் ஸ்ட்ரைக்கிங்காக தெரிஞ்சது வந்து சவுண்ட் டிசைன், சவுண்டோட ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தது. அந்த டயலாக்ஸை ட்ரீட் பண்ணியிருந்ததுலேருந்து மியூசிக் அண்டு எஃபெக்ட்ஸ் அண்டு இது இந்த மாதிரி ஃபிலிம்ஸில் வந்து சவுண்ட் ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணும். அதை நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாங்க சவுண்டை. அண்டு சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஆக்சுவலி நான் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பேஷனோட தான் இந்த சினிமாவுக்கு வந்தேன். வரும்போது கொஞ்சம் தயக்கம் இருந்தது. சினிமா வந்து பெரிய விஷயம். ஏன்னாக்கா சினிமான்றது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி தான். அது அப்ராக்சிமேட் சயின்ஸ் மாதிரி. இதுதான் பண்ணால் இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து எல்லாமே அமைஞ்சது வந்து ராகவன் சார் முதல் டைரக்டரு. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் கூட கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணேன். அவருடைய ஃப்ரெண்ட்லினஸ், அவருடைய ஒவ்வொரு டைமும் எனக்கு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ட்ராவல் பண்ணும்போது நிறைய இன்புட் கொடுத்துருக்காரு, நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காரு. படிக்கிறதுக்கும் சரி, விஷயத்துக்கும் சரி, புக்கு நிறைய படிக்க சொல்லுவார். எக்ஸசைஸ், பாடி மெயின்டெனன்ஸ் கூட சொல்லி கொடுத்துருக்காரு. ஹெல்த் வைஸ் ரொம்ப காஷியஸாக இருக்கணும்னு சொல்லுவார். அந்த டைமில் PVAS சாருக்கு ஒர்க் பண்ணேன். அவரும் வந்து ஆக்சுவலி இந்த டைமில் வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, இந்த ஏஜில் கூட நியூ டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி எனி டைம் மெசேஜ் அனுப்பினாலும் ரிப்ளை கொடுப்பாரு. அவர்னால இன்றைக்கி வர முடியல. வெற்றி சாருக்கு வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் விசாரணை அவார்டு வாங்கினதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கண்டினியூஸாக கிடைச்சதுன்னு சொன்னதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கும் அவர் கூட கொஞ்ச நாள் நான் இருந்ததுக்கு பெருமைப்படுறேன். முக்கியமாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க இந்த படம். ஏன்னா டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம். இந்த படம் ரொம்ப குறுகிய நாட்களில் ரொம்ப சீக்கிரம் முடிகிறதுக்கு காரணம் வந்து எல்லாருடைய டீம் ஒர்க்கு தான். இது இண்டிவிஜுவல் ஒர்க்கே இல்லை. ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு உங்கள் கம்பெனியில் இருக்கிற ஆடிட்டிங் இருந்தால் எல்லோரும் வந்து எப்படி எஃபர்ட் போட்டு ஒரு NC நான் கன்ஃபர்மேட்டிவ் வரக்கூடாது அப்படின்றதுனால டோட்டலாக ஒர்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி எல்லா டீமும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஹீரோ ஹீரோயின் எந்த ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக ஆர்டிஸ்ட்னால் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். கேமராமேன் சரவணன் நடராஜன் பற்றி சொல்லி ஆகணும். அவர் எல்லா ஒர்க்கும் செஞ்சார். எல்லா எக்யூப்மெண்ட்டும் ஹேண்டில் பண்ணி என்ன மாதிரி ஷாட் சொன்னாலும் சரி, இது ஜிம்மி ஷாட் வேணும் அப்படின்ட்டு எதுக்குமே தயங்க பண்ணாமல் பரவாயில்ல பண்ணலாம் வா, எதுக்குமே பண்ண மாட்டார். பிகாஸ் ஆஃப் அவர் வேல்ராஜ் சார் டீம்லேருந்து வந்தார். வெற்றிமாறன் டீமில் ஒர்க் பண்ணியிருக்கான்றதுனால டே அண்ட் நைட்டு தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காரு. எந்த ஷாட்னாலும் எடுக்கலாம், எதுக்கு எடுத்தாலும் நோன்னு சொல்லவே மாட்டார். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த படம் எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ப்ரொடியூசர் கிரண் பத்திகொண்டா பற்றி சொல்லணுன்னாக்கா, எல்லாருக்கும் முதற் படம்னாக்கா கொஞ்சம் பயம் இருக்கும். எப்படி என்னன்னு எல்லோரும் ஒரு இன்ட்ரப்ட் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் எனக்கு என்னவோ லக்குன்னு தெரில, என் ஏஜில் கிடச்சிருந்தால அவர் வந்து எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் பண்ணல. எது கேட்டாலும் ஒரு டீம் ஒர்க்காக டிஸ்கஸ் பண்ணி எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப முக்கியமாக இருந்து இந்த படம் ரொம்ப குறுகிய நாட்களில் முடிகிறதுக்கு அவர் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தார். இப்போ கூட சரி, ஒரு சின்ன வேலைனா கூட நான் போய் சேரேன்ட்டு கோஆர்டினேட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி தான் இருந்தார் இந்த படத்தில். நாசர் சார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு எங்களுக்கெல்லாம் நான் கம்பெனியில் ஒர்க்கும் போது அவர் கூட பாம்பேயில் ஒர்க் பண்ண கிட்டி சார்லாம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எல்லாம் வந்து நடத்தியிருக்கார். ஸோ அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்றது நான் நாசர் சார்கிட்ட ரொம்ப கற்றுக்கிட்டேன். ஏன்னாக்கா ஒரு அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, ஒரு சீனியர். நான் எந்த படமும் அவர் கூட ஒர்க் பண்ணல, நான் புது டைரக்டர், எந்த ஒரு இது இல்லாமல் முதல் முறையாக என்கிட்ட கதை கேட்கணும். ஃபோனில் கதை கேட்டார். கதை கேட்டு இந்த
கேரக்டர் நான் பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் ஒரு ரீசன் சொன்னேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கன்னாரு. பார்க்கும்போது எவ்வளோ நாள் ஷூட்டு, எவ்வளோ டைம் பண்ண போகிறீங்க, ஒரு ப்ரீ பிளான்டாக இருந்து என்கிட்ட எல்லாமே கேட்டார். ஓகே, இப்படி பண்ணுறீங்களான்ட்டு. நான் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் சார், ஒரு 9 to 10 ஆகும்னாக்கா 9 to 10 தானே, அதுக்கு நான் மேலே போக முடியாது தானே அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. பட் ஷூட்டிங் வந்து அன்றைக்கி டியூ டு மெனி ரீசன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் கூட சலிப்புத்தன்மை இல்லாமல் டில் 11:30 12 o'clock இருந்து நான் கூட கட் ஷாட் பண்ணிடலாம் சீனுன்ட்டு பிளான் பண்ணேன். வேண்டாம் நீ என்ன நினச்சியோ அது பண்ணு அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றது இன்றைக்கே ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுக்குவார். இது பைலிங்குவல்ன்றதுனால எவ்ரி டைம் அவரே பேடு பென் எடுத்து ஒவ்வொரு டைலாகும் அவர் எழுதிக்கிறாரு 2 லாங்குவேஜ். இதெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ வருஷம் ஆகி கூட அந்த டுவர்ட்ஸ் ஒர்க் ஒரு டெடிக்கேஷன் இருக்கிறது நான் கற்றுக்கிட்டேன். அது அவர் ஒரு டிமாண்டிங் இல்லை, எந்த ஒரு விஷயமும் டிமாண்டிங் இல்லை. லாஸ்ட் 11:30 கூட நான் போகும்போது அந்த ஷாட் எடுக்கலையே, அவரே ஞாபகப்படுத்தி அந்த ஷாட் எடுக்க வச்சுட்டு ஹோட்டல்கிட்ட போகிற வழியில் தான் அந்த கார் ட்ராவலிங் ஷாட்டு எடுத்துகிட்ட பிறகு எல்லாம் நினச்சதாலே எடுத்தாச்சு தானே, எந்த பிரச்சனையும் இல்லை தானேன்னு சொல்லிட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு போனார். அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த ஆல் டீம். இந்த எனக்கு ஒரு முதல் படத்தில் இவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ் கிடைச்சதுக்கு இந்த இது இவ்வளோலாம் அமைச்சு கொடுத்த ரொனால்ட் ராஜ், என்னுடைய ப்ரீவியஸ் படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு என்னுடைய தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் காலம் தாழ்ந்து வந்தமைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மழைக்கும் டிராஃபிக் ஜாமுக்கும் என்ன தொடர்புன்னே இது வரைக்கும் எனக்கு தெரியல. யாருன்னா தெரிஞ்சால் சொல்லலாம். கா ஒரு சின்ன படம். இந்த படம் என்கிட்ட டைரக்டர் மனோன் சொல்லும்போது நான் தான் கேட்டேன், நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் திரும்பியும் அந்த கதையை விவரமாக சொன்னார். அப்போது அந்த கதாபாத்திரத்துடைய முக்கியத்துவம் புரிஞ்சுது. சரி, ஒரு சின்ன படம், ஒரு திருப்புமுனைக்காக இந்த கேரக்டர் தேவைப்படுது. அப்புறம் வந்து புதுசாக யார் டைரக்ட் பண்ண வந்தாலும் அவங்க பெரிய கனவோட பெரிய எதிர்பார்ப்போட வருவாங்க. அதை வந்து நம்ம சீர்குலைக்க வேணான்னு சொல்லிட்டு நான் அந்த கேரக்டர் பண்ணேன். நான் ஏன்னா புது புது டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதா இருக்குது. ஏன்னா ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. உண்மையாகவே மனோன்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷனலிசம் பார்க்க முடிஞ்சது. அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஹேண்டில் பண்ணுறாருன்றதுக்காக என்னுடைய காட்சிகளை மட்டும் ரொம்ப திட்டமிட்டு எடுக்கலை. அவர் முழு படத்தையும் என்ன தேவையோ அதை தெளிவாக என்ன வேணுமோ அதுதான் எடுத்தார். நான் வந்து இல்லை கொஞ்சம் இது இப்படி எடுத்துக்கலாம்லாம், இல்லை வேணாம் சார், இது போதும் சார், நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி வச்சுட்டேன்னு அவ்வளோ தெளிவாக பண்ணார். ரொம்ப சின்ன குரூ. இதுதான் எல்லா படத்துக்கும் அடிப்படையில் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் டெக்னாலஜி வந்துட்ட பிறகு அது எப்படி வேணாலும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அவ்வளோ வசதிகள் இருந்தும் மனோன் வந்து கரெக்டாக என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்தார். இன்றைக்கி வந்து ஒரே திகில் படங்களும் ஹாரர் படங்களுக்கான ஒரு சீசன் ஆகிடுச்சு. பட் அதுக்கு மத்தியில் இது நிச்சயமாக தன்னுடைய தனித்துவத்தோடு மக்களை போய் சேரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஹாரர் படங்கள் மத்தியில் எவ்வளோ வித்தியாசமாக இந்த கதை வேணும், எவ்வளோ விறுவிறுப்பாக அமையணுன்றத ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க. ஸோ ஐ விஷ் மனோன் மனசார அவர் வெற்றி பெறணும், மீண்டும் படம் எடுக்கணும். அதேமாதிரி ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்து இப்போ தான் நானும் வெற்றிமாறனும் பேசிகிட்டு இருந்தோம். தினத்தந்தியை திறந்தால் ஒரு 60 படங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 60 படங்கள் வருது. அது யார் படம் எங்கே இருக்குன்னு தேடி பிடிக்கிறதுக்கே மக்களுக்கே பொறுமை இருக்குமான்னு தெரியல. இத்தனை படங்கள் வருது, இதில் தேடி போகலான்றது. பட் அதுக்கு நடுவில் ஒரு தனி இடத்தை பிடிக்கிறது தான் இது பெரிய போராட்டம். படம் எடுக்கிறது, ரிலீஸ் ஆகிறது இருக்கட்டும், அந்த அவ்வளோ பெரிய ஒரு 50-60 படத்துக்கு நடுவில் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கே மக்களுக்கு ரொம்ப குழம்பி போக வேண்டிய நிலையில் இருக்குது. பட் அதை மீறி இந்த படம் வந்து மக்களை போய் சென்றடைய வேண்டும். முக்கியமாக ப்ரொடியூசர், நீங்கள் 60 படங்கள் ஒரு பக்கத்தில் வருதுன்னா 60 புது ப்ரொடியூசர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதில் 50 பேராவது புது ப்ரொடியூசர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிக்கு இவ்வளோ பண முதலீடு செய்யப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ரொடியூசர்கள் வந்து ரொம்ப 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 முக்கியம்.
அது சின்ன படமாக இருக்கட்டும், இல்லை வந்து மிடில் பட்ஜெட் படமாக இருக்கட்டும், பெரிய பட்ஜெட் படமாக இருக்கட்டும். ஸோ எனக்கு இந்த ப்ரொடியூசர் பாதுகாக்கப்படணும், பெரிய வெற்றி 100 நாள் ஓடும் அப்படிலாம் நான் வந்து சொல்ல விரும்பலை. இந்த படம் குறைந்தபட்சம் அவர் முதலீடு செய்ததை அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அதை வைத்து அவர் இன்னொரு படம் எடுக்க வேண்டும். இந்த ப்ரொடியூசரும் இந்த டைரக்டரும் இந்த துறையில் நீடித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் வேண்டுதலும். மற்றபடி பத்திரிகையாளர்கள் என்றுமே இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு வர்றீங்க. உங்கள் பட்டியலில் இந்த படமும் அடங்கட்டும், மக்களை கொண்டு போய் சேருங்க. மிக்க நன்றி. ஐ திங்க் ஒரு படம் சின்ன படமாக பெரிய படமாக தீர்மானிக்கிறது ஆடியன்ஸோட ஆசீர்வாதமும் அவங்களோட ஆதரவும். ஒரு படத்தை தெளிவாக ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த ஆடியன்ஸ்கிட்ட தெளிவாக கூப்பிட்டு போகிறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவோட மிகப்பெரிய ஹெல்ப் அண்ட் பொறுப்பு இருக்குது. ஸோ உங்களோட ஆதரவு நமக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் பீங் ஹியர். ஏன்னா எனக்கு இன்ஃபேக்ட் நான் மனோன் ப்ரோட்ட நான் கேட்டேன், மனோன் ப்ரோ டைரக்டர் மனோன் அவர்கள்ட்ட கேட்டேன், ட்ரெய்லர் லான்ச்னு சொல்கிறோம், வி ஹாவ் குட் சாங்ஸ். ஏன்னா வெற்றிமாறன் சரோட கேங்லேருந்து வந்த ஒருத்தர், வேல்ராஜ் சரோட அசோசியேட் சினிமாட்டோகிராஃபிக்கு நீங்கள் படம் பார்க்குறப்போ ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஐ செட் வை டோன்ட் வி ஸ்க்ரீன் அ சாங் ஆஃப் த ஃபில்ம், அட்லீஸ்ட் ஒரு விஷுவலாக ஒரு விஷயம் வரட்டும். பட் ஹி வாஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் கிராஃப்ட் தட் சில விஷயங்கள் வி நீட் நாட் லீக் அவுட் ரைட் அவே, பிகாஸ் சாங் இந்த படத்தில் இருக்கிறது தேவையில்லாமல் எக்ஸ்டர்னலி ஒரு பாடல் வேணும்னு திணிக்கப்பட்டதா இல்லை, கதையை நவுத்துட்டு போகிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த களத்தை சொல்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு படத்தை நேர்மையாக தெளிவாக ரிலீஸ் டயத்தில் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வரணும்னு அவர் ரொம்ப கிளியராக இருக்கிறாரு. கூடிய சீக்கிரமாக இந்த படத்தை நானும் ஆஸ் அன் ஆடியன்ஸோட உட்காந்து தியேட்டர்ஸில் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது. உங்களோட அன்பு ஆதரவு நமக்கு தேவை. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். வி ஆர் ஆல் ஹியர் டு க்ரோ. உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட க்ரச்சஸ் அண்ட் உங்களோட கைகள் இல்லாமல் இந்த வளர்ச்சி கஷ்டம். Please be with us. Please keep supporting us. இப்போதைக்கு I would like to thank all of you, press and media நண்பர்கள் especially, for being here. And உங்களோட சப்போர்ட்டை ப்ளீஸ் கண்டினியூஸாக நமக்கு கொடுத்துட்ருங்க. நன்றி. Thanks a lot for coming, all of you. God bless you. Firstly, good evening all. I have worked in Telugu and Kannada industry, and this is my first debut in Tamil, and I'm very happy to work in Tamil industry. This movie Kaka Ka is completely horror, comedy and thriller movie, and my role in this movie is completely challenging role, and I think I have given my best. And in this movie my co-artist Ashok, Nazar sir, Jayasudha ma'am, baby Yuvina, everyone have supported, so thank you all. And firstly I like to thank my director Manon sir and Kiran sir for giving me such a nice opportunity. And the movie output has come very good, so after the release please watch and bless us. Thank you all. I am the producer and I have also acted in this movie. It is my first movie. It is a bilanguage movie, Telugu and Tamil. In the Telugu it's the Kaki and in the Tamil Kakaka. I am very very happy to do in the Tamil movie. First movie only in the Tamil, because total the South India started the industry from the Tamil Nadu only, here only, entire in the from the Chennai. So I'm very happy to do the first movie in the Tamil and Telugu. It's a comedy, horror and the love story. We have seen the trailer. It is only the trailer. The picture has been totally completed. We are planning is this month or in the next month we are going to release the movie. The director Manon, hero Ashok, heroine Meghashri, cameraman Amrut, and the Nazar sir is also there, Jayasudha madam, and the comedian Yogi Babu, cameraman Sarvanan. All are done very nice job, and I thank each and every technician and each and every person who has worked in my movie. Still now I got entire support from the Chennai and Tamil Nadu. I am very happy. I was little bit fear to starting when I came here. I little bit fear because I don't know language and how to convey the people and how to do the movie. I was very fear, and after completing I am very very happy. All are given them
All are given more support for me. It's really very good. And I want your support also, total entire paper, media, entire press. I want your support from now. And I got your support. I saw the in the opening also. It was nice coverage. Thank you.